ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாரிஸ் ஹோம் ஃபுட். இன்னைக்கு வந்து டேஸ்டியான சுவையான கார முட்டை பொடிமாஸ் மசாலா எப்படி செய்யலாம் சொல்லி தர போறேன். இது வந்து ரசத்துக்கு, வெறும் ஒயிட் ரைஸ்க்கு, லெமன் சாதத்துக்கு, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது வந்து நல்லா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இடையில இப்போ நான் ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேங்க. இப்போ கருவேப்பிலை வாங்கியிருக்கீங்க, கருவேப்பிலை ஃப்ரிட்ஜு இல்லை, இப்போ கருவேப்பிலை காஞ்சிரும் அப்படின்னா இந்த மாதிரி கிளாஸில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. ஊற்றிட்டு இந்த மாதிரி கருவேப்பிலையை வந்து நல்லா கழுவிட்டு அலசிட்டு இந்த மாதிரி கிளாஸில் வச்சு விட்ருங்க. சூப்பராக ஒரு 2-3 நாள் ஆனாலும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இது ஒரு டிப்ஸுங்க, சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜ் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. இதே மாதிரி நம்ம வந்து ஒரு கண்ணாடி கிளாஸில் வந்து தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை நல்லா முழுசாக வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே போட்டு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2-3 டேஸ் வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து ஒன்று ஒன்றா உதிர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயமா ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு தக்காளி, ஒரு 10-12 பூண்டு, ஒரு டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு, ஒரு அரை டீஸ்பூன் உப்பு. இப்ப இது நல்லா கொரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். நைஸ் அரைக்க வேண்டாம், கொரன்னு அரைச்சுக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கொரன்னு அரைச்சுக்கோங்க. இப்ப வாங்க ஒரு பேன் வச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் சூடாகட்டும். எண்ணெய் சூடானது ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்சதும் எடுத்து வச்சிருக்கிற மசாலா வெங்காயம் தக்காளியை போட்டுடலாம். பாருங்க, வெங்காயம் தக்காளி அரைச்சதை வந்து இதுல போட்டாச்சு. நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து வெங்காயம் தக்காளி வந்து பச்சையா தான் போட்டிருக்கோம். அதனால இந்த வெங்காயம் தக்காளி மசாலா வாசனை போற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே வதக்கிக்கலாம். பச்சை வாடை போகட்டும். காரம் கொஞ்சம் உங்களுக்கு வேணும்னா காரம் போட்டுக்கோங்க. இப்ப நான் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன், அதுவே போதும். அப்படியே ஒரு நிமிஷம் அடுப்புல அப்படியே வைங்க. அதுக்கப்புறம் கிண்டி விட்டுக்கலாம். அந்த மசாலா வாசனை போயிடுச்சு. இப்ப வந்து நம்ம மிக்ஸி கழுவின தண்ணியை ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கலாம். இந்த தண்ணி மட்டும் வத்தட்டும். ஒரு 2-3 மினிட்ஸ் தான் ஆகும், தண்ணி வத்திரும். இந்த தண்ணி வத்துறதுக்குள்ளே நம்ம வந்து இன்னொரு பேன் வச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் சூடாகட்டும். 3 முட்டை எடுத்து வச்சிருக்கேன். ஏதோ 3 முட்டையை போட்டுக்கலாம். ஒரு முட்டையை நீங்க உடைச்சு ஊத்திக்கோங்க. ஏன்னா நம்ம டைரக்டா வந்து அந்த சட்டிலேயே வந்து நம்ம முட்டையை போட்டா சம்டைம் வந்து அது கெட்டு போன முட்டையா கூட இருக்கலாம். அதனால வந்து நீங்க ஒரு பாத்திரத்துல ஊத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து கடாய்க்கு மாத்திக்கலாம். 3 முட்டை போட்டிருக்கேன். இப்போ ஒரு 2 முட்டை, மொத்தம் 5 முட்டை போட்டிருக்கேன். உடனே கிண்டி விட வேண்டாம். ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வெங்காயம் தக்காளியில சால்ட் போட்டிருக்கோம். இதுல இந்த முட்டைக்கு தேவையான கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க.
ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ இந்த அளவுக்கு ஆன பிறகு அப்படியே முட்டையை உடைச்சு விடலாம். இப்போ ஏன்னா ரொம்பவும் நைஸா உதிரி உதிரி ஆகக்கூடாது, கொஞ்சம் பெருசு பெருசா உதிரி உதிரியா இருக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். லைட்டா உடைச்சு விட்டுக்கோங்க. ரொம்பவும் இந்த பொடி மாசம் வந்து சின்ன சின்னதா ஆகுனா டேஸ்ட் இருக்காது, அதுக்காக தான். ஒரு பக்கம் வந்து கிரேவி நமக்கு கொதிச்சிட்டு இருக்கு, அதுக்குள்ள இதையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது ஒரு 5-10 மினிட்ஸ்க்குள்ள முடிஞ்சிரும். இப்ப வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்ப நம்ம அரைச்சி போட்ட வெங்காயம் தக்காளி மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. மசாலா வாசனை எல்லாம் போயாச்சு. இப்போ நம்ம வச்சிருக்கிற முட்டை பொடி மாசம் அதுல போட்டுடலாம். அப்படியே ஒரு கிளறி விட்டுக்கோங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. இது வந்து சப்பாத்திக்கு, தோசைக்கு, ரைஸ்ல போட்டு கூட இது சாப்பிடலாம். சுட சுட ரைஸ்க்கு சூப்பரா இருக்கும். அப்படியே ஒரு நிமிஷம் இருக்கட்டும். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க, ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப இறக்கும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டு ஒரு வதக்கி விட்டுடலாம். அதுதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப வாங்க ஒரு பேனுக்கு மாத்திடலாம். இத டேஸ்டியான கார முட்டை பொடி மாஸ் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சுட சுட சாதத்துக்கும் நல்லா இருக்கும், சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.